ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் பெய்டு குரூப் தான் பார்க்க போகிறோம். அதோட அனலைஸ் தான். நம்ம வந்து கேர்ள் வந்து பையிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எந்த லெவலுக்கு கிட்டனா இந்த லெவல் கிட்ட தான் பை சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேக்கு பார்த்துட்டு அடுத்து நான் வீக்கு அதுக்கு இப்போ பர்ஃபெக்டான அனலைஸ் சொல்கிறேன். கேர்ள் பார்த்தீங்கன்னா டேல வந்து ஒரு நல்ல பையிங் சைன் இருக்கிறான். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். கரெக்டான லெவல் 1 மினிட் ப்ளீஸ். யா இப்போதைக்கு இந்த லெவல் வந்து நம்ம பை பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி எவ்வளோ தூரம் நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு இதில் 4 ஹவர்ஸில் கொஞ்சம் மினி டைம் ஃப்ரேமில் பார்ப்போமா. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிஎஸ்சி என்கல்ஃபிங் பேட்டர்னு. ஸோ செல்லிங்கில் வந்தால் இப்போ கீழே வந்துக்கிறோம். ஓகே, 4 ஹவர்ஸில் செல்லிங்கில் இருக்கிறோம். சரி, 1 ஹவரில் பார்ப்போமா. நம்ம எதுக்காக அங்கே பையிங் சொல்லியிருந்தாங்க பாருங்கள். 1 ஹவர் அழகாக மேலே ஏறினா கீழே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன். இது ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம 1 ஹவர் வந்து நம்ம பையிங் கொடுக்கல. இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா அங்கே பாருங்கள் 1 ஹவரில் ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது. சரிங்களா. இன்கேஸ் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா கல்லுன்றது ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் ஆகிற ஒரு கிரிப்டோ. சரிங்களா. இப்போ திரும்பி ஆயினா திரும்பி வரட்டும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சோண்டு இங்கே 1.910 இந்த லெவல் வச்சுப்போம். ஏன்னா அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காரணம் ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் இது எடுத்துகிட்டு இப்படியே போனால் பிரச்சனை கிடையாது. வீக்கு மாட்டு கொடுத்துட்டு திரும்பி பையிங் போனால் அதுதான் சொல்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஸ்டாப் லாஸ் வைக்கல. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக தான் வச்சுருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.27% தான் வச்சுக்கிறோம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம வந்து லாஸை விட நம்ம ஸ்டாப் லாஸு பர்சன்டேஜ் தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோங்க. சரிங்களா. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸ்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதுலேயே நம்ம ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். சரிதான். உங்களுக்கு பேட்டர்ன் அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு வெயிட் அ மினிட். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இப்படி போகுது. இது வந்து இப்படியே இங்கேயே க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா இது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான். ஸோ முடிஞ்சால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ரிஸ்க் வேணாம் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இன்கேஸ் இப்படி வந்து ஒரு பார் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா பையிங்கில் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் பேட்டர்ன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பையிங் தான் இருக்கணும். சரிங்களா. கேர்ள் வந்து நான் எதுக்காக கொடுத்தேன்னா இது வந்து மூவிங்கில் இருக்கிற பேட்டர்ன். டேயில் நம்ம 4 ஹவர்ஸில் இல்லை, 4 ஹவர்ஸில் கொஞ்சம் இதுவாகுது. டேயில் பர்ஃபெக்டாகுது. வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகுது. ஸோ நம்ம வீக்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துன்னு வரோம். தட் மீன்ஸ் தோராயமாக பார்த்தீங்கன்னா 1 மினிட். இதில் வந்து எதுக்காக அந்த பேட்டர்ன் வந்து ரிஸ்க் அந்தளவு பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோன்னா குறைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 106% நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு காரணத்தை தான் வந்து நான் சொன்னேன். கட்டண லெவலில் நம்ம பை பண்ணிக்கலாம்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு லெவலில் பை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ் ஸ்டாப் லாஸ் இருந்தால் போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம பை பண்ணோம். மூவ்மெண்ட் போனதுக்கு அடுத்து ஐயோ எம்எஸ் கவலை தரக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம YGG கொடுத்துருந்தோம். 1 மினிட். சாரி, ஒரு சின்ன இன்டர்ப்ரேஷன் ஆகிடுச்சு. நாம் வந்து காலையில் வந்து YGG வந்து சொல்லியிருந்தோம் கரெக்டாக இந்த லெவலுக்கிட்ட பையிங்க்கு. நம்ம சொன்னதுக்கு அடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் அது வந்து 1 மினிட் 3.30%. நம்ம சொன்னதுக்கு அடுத்து நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். YGG ப்ராஃபிட்டில் தான் போகிறான். ஓகேவா. இதுக்கடுத்து இவனை வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை ரீஎன்ட்ரி பண்ணலாமா அப்படின்ற சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ரீஎன்ட்ரி பண்ணலாம், அதில் சந்தேகம் கிடையாது. திரும்பி இந்த லெவலுக்கு இங்கே வந்தால் கூட பை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இது இந்த லெவல் ஜோன்லேருந்து இந்த லெவல் ஜோனு கூட பை பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா YGG வந்து நம்ம வெறும் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் அப்படிலாம் மினி டைம் ஃப்ரேம் பார்க்கல, டேக்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு கட்டண லெவல். குறைஞ்சது நம்ம வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலன்னா நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம YGG வந்து பையிங்க்கு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் எதிர்பார்த்தா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் அதையும் நம்ம பார்த்துருமா. அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11% கிட்ட வந்து நமக்கு கிடைக்குது. தட்ஸ் எனஃப் தான். என்னை பொறுத்தளவுக்கு 11% சும்மா கிடையாது. இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக கூட தான் நம்ம வந்து கேல் வந்து நம்ம உடனே சொன்னது. அதுக்கடுத்து நம்ம லூம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்ம எதில் சொல்லியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 4th டைம் வந்து இந்த பேட்டர்னை வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பிரேக் அவுட் ஆனதுனால ஆகிடும்ல பிரேக். அதாவது இன்னும் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 என்னன்னா 2 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எம் பேட்டர்ன் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல எம் பேட்டர்ன் வந்துன்னா அது வந்து செல்லிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். டபிள்யூ பேட்டர்ன் வந்தால் பையிங் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
நல்லா நம்ம வச்சுங்க. இன்கேஸ் இது வந்து திரும்பி இப்படி மேலே போனால் அப்போ நம்ம இந்த லெவல்கிட்ட நம்ம பை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாரி. ஸோ இது வந்து நம்ம அதனால் க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான பையிங் லெவலில் இருக்கான் பிரேக் அவுட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேல வந்து இது வந்து நம்ம செல்லிங்கை போட வேணாம். பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் செல்லிங் போடுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இது வந்து செகண்ட் டார்கெட் இது தான். நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பையிங் செல்லிங்க்கு. இன்கேஸ் இப்படி மேலே போனோன்னா பார்த்துக்கோங்க, அழகாக அப்படி ஒரு டபுள் பட்டன் வரும், நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.